வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கோட இட்ஸ் ஃபேடட் பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தயங்கோட பர்த்டே அன்றைக்கி நீங்கள் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் அவர் வந்திருக்கவே மாட்டார். தொடர்ந்து அவர் பர்த்டேலேருந்து உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பார். பார்த்தா பெல்லா கூட நீங்கள் ஒன்றா பார்த்துருந்துருப்பீங்க. இதோட நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகேடா. ஸோ இட் ஹாஸ் பின் 2 வீக்ஸ். நீங்கள் காலேஜ் போய் மட்டும் இல்லை, வெளியில் எங்கேயுமே போகலை. வீட்டுக்குள்ளேயே தான் உங்கள் ரூம்குள்ளே முடங்கி அழுதுட்டும் டிப்ரெஸ் ஸ்டேட்லேயும் இருக்கீங்க. ஈவன் உங்கள் அம்மா அப்பா கிட்டே கூட சரியாக பேசுகிறதில்ல. அப்படியே பெட்ஷீட்குள்ளேயே படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் மார்னிங் பெட்ஷீட்குள்ளேயே படுத்துட்டு தயாங் பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன் தயாங், நான் உனக்கு அப்படி என்ன தயாங் பண்ணேன்? என்னை மறுபடியும் சாகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டே தயாங். எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. உன் கூட பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னியே தயாங். இப்போ நான் காலேஜ் வந்து உன்னை பார்த்து உன் கூட பேசியே 3 வீக்ஸ்க்கு மேலே ஆக போகுது. ஆனால் நீ ஃபைனாக இருக்கல்ல, நீ நல்லா இருக்கல தயாங். நான் தான் ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே செத்துட்ருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் தயாங் என்னால் முடியல, பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடியல பெட்ஷீட்குள்ளே அப்படியே படுத்துட்டு உங்கள் டியர்ஸ் பாட்டுக்கு வந்துட்டுருக்கு. அப்போ உங்கள் அம்மா உங்கள் பெட்ஷீட்குள்ளே வந்துட்டு, நையோ என்னம்மா உனக்கு பிரச்சனை? 2 வாரமாக நானும் அப்பாவும் பார்த்துட்ருக்கோம், எங்ககிட்ட பேச மாட்டேற, சரியாக சாப்பிட மாட்டேற, ரூம்குள்ளேயே இருந்தால் எப்படி நயா? அம்மா அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. என்ன ஆச்சு நயோ? எதாக இருந்தாலும் சொல்லிங்க வா. இல்லை இல்லை, நான் பெட்ஷீட்குள்ளேயே இருக்கேம்மா. வெளியில் வந்தால் எல்லாருமே என்னை ஹர்ட் பண்ணுறாங்கம்மா. நான் என் ரூம்குள்ளேயே இருந்துடுறேனே கடைசி வரையும். என்னண்ணயா இப்படி சொல்கிற? நீ சந்தோஷப்பட்டதுதானே உன்னை சைக்காலஜி படிக்க வச்சுட்ருக்கோம். இப்போது காலேஜ்லேருந்து வேறு மேம் கால் பண்ணாங்கம்மா. இப்படிலாம் இருக்காதடா தங்கம். காலேஜ் போ, அப்போ தான் உனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே உங்களுக்கு தயாங் தான் தெரிகிறாரு. பிகாஸ் ஸ்டார்டிங்கில், ஏய் நயா ஒய் இன்னும் மாடி தூங்கிட்டுருக்க, வயசு பையன் நானே எந்திரிச்சிட்டேன், நீ இன்னுமா தூங்கிட்டுருக்க? ஒய் ஒய் எந்திரி ஒய். தயாங் நீங்கள் என்னோட ரூமில்? அம்மா ஏய் அவங்கக்கிட்டலாம் கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஒரு ரூம்குள்ளேயே வந்தேன். பயப்படாத. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்கிட்ட எப்போ பாரு பேசிகிட்டே இருக்கீங்க? தயவு செஞ்சு சொல்கிறேன், இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. எது மாதிரி? உங்களோட ஃப்ரெண்டாகி உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். யாராவது ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வேணான்னு சொல்லுவாங்களா? வாண்டடாக உனக்கு ஒரு நல்ல சோல் வருது, நீ இப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புடி. என்னை தயவு செஞ்சு வாடி பொடின்னு கூப்பிடாதீங்க தயாங். எனக்கு பழைய சரி நயா, ஏன் இப்படி இருக்க? ஹாப்பியாக இரு. காலேஜ்லாம் வந்தால் தானே ஜாலியாக இருக்கும், கட்டடிச்சு ஊர் சுற்றலாம். ஏன் இப்படியே இருக்க? நான் இப்படி தான். எல்லோரும் சமாதானப்படுத்துறதும் டக்குன்னு சமாதானம் ஆகிற கேரக்டர் நான் கிடையாது. எனக்கா எப்போ தோணுமோ அப்போ தான் நான் சமாதானம் ஆவேன். அது நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் யார்? லுக், அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் சாக கிடந்தேன். நீங்கள் எனக்கு இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிங்க தான். அதுக்கு நீ இவ்வளோ அட்வான்டேஜ் எதுக்கு? நான் தனியாக இருக்கும் போதே ஹாப்பியாக இருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஹாப்பினஸை கெடுக்கிற மாதிரி நீங்கள் அடிக்கடி வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஐயோ, நீ பிறந்ததுலேருந்தே இல்லை உனக்கு கேட்குறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டியே. நீ பிறந்ததுலேருந்தே இப்படி தானா, இல்லை இடையில அந்த கை எடுத்துக்கிட்டியே, அப்போ நரம்பையும் சேர்ந்து கட் பண்ணிவிட்டு பைத்தியக்காரி ஆகிட்டியா? ஐயோ அம்மா, பைத்தியம்னு சொன்னதுக்கு அழுதுறாதம்மா, சும்மா ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன். ஏன்டி இப்படி இருக்க? அதெல்லாம் உன்னை தனியாக விடுற மாதிரி இல்லை. எப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்போவே நீ என் ஃப்ரெண்ட் ஆகிட்ட. ஃப்ரெண்டுக்கும் மேலேனே வச்சுக்கோயேன். என்னது ஃப்ரெண்டுக்கும் மேலேயா? ஃப்ரெண்டுக்கும் மேலே என்ன இருக்குது? படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்டுக்கும் மேலே, அது மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டுன்னு மென்ஷன் பண்ணுங்கள், அதுவே நல்லாயிருக்கு. ஃப்ரெண்டுக்கு மேலே? ஐயோ இதுலேயும் உனக்கு ஏதாவது பாஸ்ட் இருக்கா என்ன? சரி நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்ட, ஸோ உன்னை இனிமேல் தனியாக விட போகிறது கிடையாதுடி. சொல்லப்போனால் காலேஜில் எல்லோரும் ட்ரிப் போகிறோம், நீயும் தான். உனக்கு நான் ஃபீஸ்லாம் கட்டிட்டேன், நீ ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதெல்லாம் என் பொறுப்பு. என்னது
யாரை கேட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, நான் தனியாக இருக்கும் போது நிம்மதியாக இருக்கேன். இப்படி யாராச்சும் வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயவு செஞ்சு என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசாதீங்க. யாரை கேட்டு எனக்கு ஃபீஸ்லாம் கட்டினீங்க? அப்பா! எதுக்கு அப்பாவெல்லாம் கூப்பிடுற? அவர்கிட்ட நீங்கள் எனக்கு கட்டின ஃபீஸை நான் வாங்கி கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுங்க. இந்த டைமில் யாருங்கிட்ட பேசினாலும் சிம்பத்தியில் தான் பேசுகிற மாதிரி இருக்குது. இது மாதிரிலாம் இன்னொருக்கா அப்போ தயங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு சிம்பத்திலையா? நல்லா என்னை பார்த்து சொல்லு. நான் பரிதாபத்தில் அவங்க கூட பழகிற மாதிரி இருக்காடி. சொல்லு, என்னை பார்த்து சொல்லு. அங்கே எங்கேன்னு திரும்பி பார்த்தா நீ போய் தான் பேசுவ. என்னை பார்த்து சொல்லு. உங்களை பார்த்தா இல்லை தான், இருந்தாலும் எனக்கு வேணாம். இது போதும். என்னை பார்த்தா இல்லைன்னு தோணிடுச்சுல்ல? நீ ட்ரிப்பை என்னை நம்பி வரலாம். வேறு யாருமே உங்ககிட்ட பரிதாபமாக பழக மாட்டாங்க. நான் மட்டும்தான் இருப்பேன். நீ வருவல்ல? அம்மா, என்னையா? ஏன் என்னவே பார்த்துட்ருக்க? அம்மா, இல்லைம்மா, நான் காலேஜ்க்கெல்லாம் போகலம்மா. நான் இப்படியே உங்கள் கூடயே இருந்துடுறேன்னே. காலேஜ்க்கெல்லாம் நான் போகலம்மா. நயா, என்ன பேசுகிற நீ? உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நீ பழைய மாதிரி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் டைம் நீ காலேஜ் இது மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டில் இருக்கும்போது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். அம்மா, அம்மா, நான் போகிறேம்மா. நான் காலேஜுக்கு போகிறேன். அப்பாவுக்கு எகெயின் அப்படிலாம் வராது. ஆனால் நீ என் கூட வரியா காலேஜுக்கு? என்னை வந்து விட்டுட்டு போயிடாத. என் கிளாஸில் என் பக்கத்தில் உட்காருமா. இதுக்கப்புறம் என் லைஃப் டார்க் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதும்மா. பயமாக இருக்குமா வெளியில் போகவே. நயா, நான் கெஸ் பண்ணிட்டேன். உனக்கும் தயங்கும் ஏதோ பிரச்சனை, கரெக்டாக? ஐயோ, இதுக்கு எதுக்குமா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அவன்கிட்ட நான் நேரில் வந்து எனக்கு பேசுகிறேன். அடிக்கடி 2 பேரும் சண்டை போடுறது. நான் அவன்கிட்ட போய் நயா இப்படி இருக்கான்னு சொன்னால் எல்லா கோவத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட மாட்டான்? அம்மா, சொல்லுமா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உன்னை சமாதானப்படுத்த தானே பாப்பான். ஆமாம் ஆமாம்மா. சரி, நீ டக்குன்னு குளித்து ரெடியாரு. நானும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன்னு. நானே இனிமேல் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே உட்காந்துருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் காலேஜுக்கு போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே ஜங்குக்கோட கேங்கும் நின்றுட்டுருக்காங்க. உங்களை பார்த்ததுமே ஜேகே ஓடி வரான். நயா, ஏம்மா, ஏன் இவ்வளோ நாள் வரல? அண்ணா, அது வந்து ஹாய் ஆண்டி, நான் தான் ஜங்குக். தயாங்கோட டிபார்ட்மெண்ட் தான். உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்காம்மா நயா. நயா, என்னாச்சு? அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்க? அது வந்து அண்ணா, அம்மா இனிமேல் என் கூட தான் இருப்பாங்க. அம்மா கிளாஸில் என் கூட இருக்கட்டுமே. நயா, விளையாடுறியா? காலேஜில் எப்படி அலோவ் பண்ணுவாங்க? இல்லை அண்ணா, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? தனியாக இருப்பேன் கிளாஸில். ஆமாம், அம்மா என் கூட இருக்கட்டும். அம்மா நீ வா. ஆண்டி, உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ணா, அம்மா இருக்கட்டும் என் கூட. எனக்கு ஒரு மாதிரி. ஆண்டி, நீங்கள் பயப்படாமல் போங்க. அதான் தயாங் கூட பேசலன்னு ஒரு மாதிரி இருக்கா. நாங்கள் அவளை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் உங்கள் அம்மாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, அம்மா போகாதம்மா. அம்மா நீ என் கூடவே இருக்கலாம்லம்மா. எதுக்குமா போகிற? நயா, ஆண்டி நீங்கள் போங்க. நீங்கள் இருந்தால் தான் அவள் ஃபீல் பண்ணுவாள். நீங்கள் போங்க. அம்மா. அப்போ ஜங்குக்கு உங்களை டக்குன்னு கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு உங்களுக்கு ஜூஸ் ஒன்று வாங்கி தரான். நீங்கள் குடிக்கவே மாட்டீங்க. ஸோ ரொம்ப நேரம் அமைதியாகவே உட்காந்துட்ருக்கீங்க, கீழே குனிஞ்சிட்டே எதையோ ஒன்று பார்த்துட்டு. நயா, நான் இதை கேட்கலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. அது வந்து தயாங் பேசினானா? பேசலான்னா பேசல அப்படின்னு நீங்கள் பாவமாக தலையாட்டுறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற? ஒரு மெசேஜ் கூட போடலையா அவன் உன்னை விட்டுட்டு போனதுலேருந்து? அவனுக்கு நான் ஞாபகம் இருந்தால் தானே அவனுக்கு மெசேஜ்லாம் பண்ணுவான். அண்ணா,
நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல பெல்லா கூட தான் இருக்கான்னு, உண்மைதானா? ஏ நயா, நயா அழுகாதம்மா. கண் கூட பைக் அண்ணா, அண்ணா அழுக கூட முடியல. நயா நயா இந்த தண்ணி குடி. இந்த அவன் பைக்கில் கால் பண்ணதும் என்கிட்ட. நயா நயா இங்கே பாரு, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை அண்ணா. நீ வா நயா, அவன்கிட்ட நான் இன்னைக்கு கேட்டுடுறேன் எதுக்கு உன்னை ஏமாத்துறான்னு. நீ வா. இல்லை அண்ணா, அண்ணா இல்லைண்ணா, கேட்க வேணாம் அண்ணா, ஏமாலதானா தப்பு. ஒரு டைம் என் லைஃப்பில் அப்படி நடந்ததுக்கப்புறம் நான் யாரையுமே நம்பியிருக்கக்கூடாது. என் மேலே தான் தப்பு. எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அடிக்கணுன்னாலும் என்ன அடிங்க, ஏன் செத்து கூட போகிறேன். அண்ணா அண்ணா அவன்கிட்ட கேட்க வேணாம் அண்ணா, எல்லாமே என் தப்பு தான், எல்லாமே ஏதோ என்னோட தப்பு தான். நான் தான் எகெயின் நம்பி இருக்கக்கூடாது யாரையுமே. எனக்கு இப்போ ரொம்ப வலிக்குதுண்ணா. நயா 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 ப்ளீஸ் நயா, இங்கே பாரு, இங்கே பாரு. ஒன்றும் இல்லைண்ணா, அவன்கிட்ட கண்டிப்பாக கேட்கணும். நீ என்ன தப்பு பண்ண? நீ நம்பாமல் தான் இருந்த. அவன் தான் உன் பின்னாடி வந்து நாய் மாதிரி வலிஞ்சு உன்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. அப்போ ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள பார்க்குறாங்க. டே மச்சான், அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குடா. டே வாங்கடா நயா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அண்ணா அண்ணா வேணாம். ரோட்டில் போகிற பொண்ணுண்ணா, நான் சும்மா இருந்திருப்பேன் நயா. நீ என் தங்கச்சி மாதிரி, அவனை சும்மா விட மாட்டேன். உன்னை ஏமாற்றிட்டு போவான், அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீ வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு ஒவ்வொரு இடமா போகிறான். எங்கேயுமே தயாங் காணோம். ஃபைனலாக காலேஜோட டெரஸில் தயாங்கும் பெல்லாவும் சிரித்து சிரித்து பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு செம்ம காண்டு. எச்சக்கலை பொறுக்கி ராஸ்கல், இருறா வரேன். அப்போ உங்களுக்கா மேலே போகிறக்கே பயமாக இருக்குது, கையெல்லாம் நடுங்குது அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்ததுக்கப்புறம். அண்ணா அண்ணா நான் வரல, நீங்கள் போங்க. நயா நீ வா, அவன் உன் ஃபேஸை பார்த்து பதில் சொல்லி தான் ஆகணும். நீ வா. நான் வரலண்ணா. நீ வா, அவன் எதுக்காக இப்படி பண்ணான்னு எனக்கும் தெரிஞ்சாகணும். நீ வா. அண்ணா பயமாக இருக்கு. நயா ஒன்றும் இல்லைண்ணா, அண்ணா இருக்க, நீ வா. தயோங், மார்னிங்லேருந்து இன்றைக்கி நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு நீ சொல்லவே இல்லை. என்ன வெறுப்பேத்துறியா இல்லை அலைய விடுறியா? உன்னை நான் அலைய விட்டேன்னு? ஏய் உனக்கு என்னடி சொல்லணுமா என்ன? எப்போவுமே நீ அழகுதாண்டி. டே தயாங், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? டே ஜேகி நீ எப்பட்றா? நயா அப்படின்னு உங்களை பார்த்ததுமே அவ்வளோதான். தயாங் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு டியர்ஸோடு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் தயாங்கே ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்குள்ளே அப்படி ப்ரோக் ஆகுது. வந்துட்டா நீலி கண்ணீர் வடிச்சிட்டு கூட ஒன்றத்தை கூட்டிட்டு. அப்போ ஜங்குக்கு ஓடி போய் தயாங்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, டேய் எதுக்கிட்ட அந்த பொண்ணை ஏமாத்தினேன்? அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணுச்சு? எதுக்கிட்ட இவ்வளோ பெரிய துரோகம்? அவள் உன்னை நம்பினதை தவிர வேறு எதுவுமே பண்ணலடா. எதுக்கிட்ட அவளை ஏமாத்தினேன்? டே ஜெயே நான் சொல்கிறத கேளு. என்ன சொல்ல போகிற? என்னடா சொல்ல போகிற? எதுக்கு அவளை ஏமாத்தினேன்? ஜெகே எதுக்குடா? ஜெகே எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நான் சொல்கிறத கேளுடா, பொறுமையாக கேளு. என்ன பொறுமையாக கேட்க சொல்கிற? அங்கே அவள் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நினச்சி செத்துக்கிட்டு இருக்கா. இங்கே என்னடானா இந்த ஐட்டம் கூட. ஜங்குக் வாட்ச் யுவர் மவுத், ஓகே? யார் ஏமாத்துனா? அதெல்லாம் கிடைக்க வேண்டியவங்களுக்கு கரெக்டாக தான் கிடச்சிருக்கு, ஓகேவா? தயோங், டே மச்சான் நான் இப்போவும் சொல்கிறேன், நான் உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். கண்ட டேஷ் கிட்டலாம் நான் பேச வரல. அவளை சாத்திட்டு நீக்க சொல்லு. டே ஜங்குக்கா கொஞ்சம் டீசெண்டாக. என்ன டீசெண்டாக பேசணும்? நீ பண்ண வேலைக்கு சொல்கிறா. எதுக்கு அவளை ஏமாத்தின? அது நான் சொல்கிறேன் அண்ணா.
அப்படின்னு நீங்கள் பேசினதுமே அந்த இடமே சைலண்ட் ஆயிடுது. தயாங் பெயின்ஃபுல்லாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு ஃபேக் ஸ்மைலோட உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸோட தயாங்க பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே திரும்பிட்டு, நயா நீ என்ன சொல்ல போகிற? ஆ, யாருனாலேயும் அவங்க ஃபர்ஸ்ட் லவ் அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாதுல்ல அண்ணா. அதுவே தான் தயாங்கும் பண்ணியிருக்காரு. தயாங்கோட ஃபர்ஸ்ட் லவ் பெல்லா தானே. அவரால் எப்படி அவளை விட்டு கொடுக்க முடியும்? அதான் அவள் திரும்பி வந்ததுமே, அவள் ப்ரப்போஸ் பண்ணதுமே அவர் டெனி பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆமாம் ஆமாம் அண்ணா, தயாங் கரெக்ட் தானே தயாங். உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்னால தானே உங்களால் பெல்லாவை விட்டு கொடுக்க முடியல. நான் கெஸ் பண்ணது கரெக்டு தானே நயா? இல்லை, நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் மட்டும்தான். நான் விக்டம்லாம் கிடையாது. ஜங்குக்கண்ணா, ஏன் நீங்கள் என்னை ஏதோ விக்டம் மாதிரி போர்ட்ரே பண்ணி பேசிகிட்ருக்கீங்க? தயாங் தான் எங்கள் விக்டம். நான்லாம் விக்டம் கிடையாது. நான் விக்டம் கிடையாது. எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கனால நான் விக்டம் ஆயிட முடியுமா? என் லைஃப்பில் ஹாப்பினஸ்க்கு இடமே இல்லை. அதனால தான் என்னமோ இப்படிலாம் நடக்குது. மற்றபடி அவர் எந்த தப்பும் பண்ணல. அவரோட ஃபர்ஸ்ட் லவ் எகெயின் வந்திருக்காங்க. அவரால் அவளை விட்டு கொடுக்க முடியல. அதனால் அவங்க பேட்ச் போயிட்டாங்க. நீங்கள் ஏன் அவரோட சட்டெல்லாம் பிடிச்சிட்டு இப்படி கேட்டுட்ருக்கீங்க? ஆனால் நீங்கள் வாங்கண்ணா போகலாம். நயா, என்ன பேசுகிற நயா நீ? அவன் ஃபர்ஸ்ட் லவ் வருமா? இவன் ஓகே சொல்வானா? நீ என்ன இழிச்சவாயா இடையில? ஹூ மேலே தப்புங்கிற? இவன் அவளை லவ் பண்ணிகிட்டு இருந்தா அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இடையில எதுக்கு உங்ககிட்ட வந்தான்? அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்குதான் நயா. அது நீங்கள் எதுவும் பேசாதீங்க தயாங். நீங்கள் எந்த தப்பும் பண்ணல. நான் தான் சொல்லிட்டேன்ல, பண்ணதெல்லாம் நான் தான். பாத்தியாடா அந்த பொண்ணை? நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசுகிறா. ஆனால் நீ எவ்வளோ பெரிய துரோகம் அவளுக்கு பண்ணிட்டு இப்படி அச்ச மாதிரி மொட்டை மாடியில் நின்று இழிச்சு அந்த பெல்லா கூட பேசிகிட்டு இருக்க. டே ஜங்குகா, புரியுதுடா டே. எனக்கு உங்கள் கோவம். ஆனால் நான் சொல்கிறது என்ன சொல்ல போகிற? சேர்றா தயாங்கா, நான் உன் வழிக்கே வரேன். உன்னால் தான் அந்த பெல்லாவை மறக்க முடியலல்ல, உன் ஃபர்ஸ்ட் லவ்வில். அப்புறம் என்ன டேஷ்க்கு, என்ன மைத்துக்கு நயா கிட்டே வந்த? நயா கிட்டே எதுக்குடா வந்த? அவளை மறக்க முடியல, எங்கேயாவது குடிச்சிட்டு படுத்துருக்க வேண்டியதானே? எதுக்குடா அந்த பொண்ணு? அன்னைக்கு கூட நான் சொன்னேனேடா, நயா மாதிரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணாதன்னு. அப்போவாது சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. என்னால் பெல்லாவை மறக்க முடியலடா, நீ நயாவை பற்றி பேசாதன்னு. இப்போ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் மாதிரி இருக்குது. அண்ணா, இல்லை அண்ணா, நீங்களும் காரணம் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேனே, இது எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம்னு. தயாங், சொல்லு, நான் மட்டும்தானே காரணம்? உனக்கு தெரியும்ல. நயா, நீ அமைதியாரு. சொல்லுடா, எதுக்கு நயா கிட்டே வந்த? எதுக்கு நயா கிட்டே வந்த? பெல்லாவை மறக்க முடியலன்னா எதுக்கு நயா கிட்டே வந்த? அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. நான் சொல்லவா தயாங்? நான் சொல்லவா? நயா, அது நான் நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கோடி. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் தயாங். ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக எனக்கு இது கூட தெரியாதா? இப்போவும் சொல்கிறேன், தயாங் என்ன ஏமாத்தலை. தயாங் என்ன லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணல. தயாங் என்ன டைம் பாஸும் பண்ணல. அவர் இப்போவும் நல்லவர். நயா, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? அவன் உன்னை முட்டாளாக்கியிருக்காமா. நீ ஏமாந்துருக்க. இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, அது கரெக்டான வார்த்தை. ஆனால் அவர் நல்லவர் அண்ணா. அவர் என்ன பண்ணிட்டாரு? எப்போவுமே மனுஷங்க பண்ணுவாங்கள்ல, அதுதான் பண்ணிட்டாரு இல்லை தயாங்? நயா, அது நான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு தெரிலடி. ஆனால் என்னால் பெல்லா மறக்க முடியல. அவ்வளோ உங்களால் மறக்க முடியல. கரெக்டாக
நயா, நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை அண்ணா. ஒரு பொருள் மேலே நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். கிடைக்குதா கிடைக்காதான்னு கூட யோசிக்காமல் பேராசை வைப்போம். அந்த ஆசைப்பட்ட பொருள் தான் பெல்லா, தயாங்கோட லைஃப்பில். அவர் அவளை ரொம்ப லவ் பண்ணார் ஸ்டார்டிங்கில். அவள் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சாரு. ஆனால் எப்போ அவரோட ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதோ, இங்கேருந்து பிரயோஜனம் இல்லை. நான் ஆசைப்பட்ட பொருளை என்னால் மறக்க முடியல, ஸோ அதை மறக்கிறதுக்காக இன்னொரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி என்கிட்ட வந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அரை மனசோட அவர் ஆசைப்பட்ட பொருளை மறக்கணுன்ற இன்டென்ஷனோடு தான் என்கிட்ட வந்தார். நான் அவரோட லைஃப்பில் வந்த உடனே அவரோட மனசு சொல்லும், என்னதான் இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட பொருள் மாதிரி வராதுன்னு. அட் த சேம் டைம் அதே மனசு மறுபடியும் சொல்லும், தன்னை தானே கம்ஃபர்ட் பண்ணிக்கும் ஃபேக்காக. நான் ஆசைப்பட்ட பொருளை விட இப்போ எனக்கு கிடைச்சது நல்லா தான் இருக்குது, பெஸ்ட் அப்படி இப்படின்னு தன்னை தானே சமாதானப்படுத்திக்கும். பட் அகெயின் அந்த ஆசைப்பட்ட பொருளை வாண்டடாக வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கோங்கன்னு கேட்கும்போது அதே மனசு என்ன சொல்லும், என்ன சொல்ல போகுது, தயாங் நீ ஆசைப்பட்ட பொருள் உன்கிட்ட மறுபடியும் வந்து சேர்ந்துருச்சு, இதுக்கப்புறம் உனக்கு என்ன கவலை, நீ எவ்வளோ நாள் ஏங்கியிருப்ப, இது கிடைக்காதோன்னு எவ்வளோ நாள் தூங்காமல் இருந்திருப்ப, இப்போ அதுவே உனக்கு கிடைச்சிருச்சு, எடுத்துக்கோ அப்படின்னு தானே சொல்லும். கூட யார் சஃபர் ஆவா அதெல்லாம் அந்த மனசுக்கு தெரியாது. அதுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சுன்னா அவ்வளோதான். இதுதான் தயாங்கும் பண்ணியிருக்காரு. தயாங், நான் உங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறது கரெக்டாக? நயா, நானும் இதான் சொல்லலான்னு நினச்சேன். என்னால் பெல்லாவை மறக்க முடியலடி. அது வந்து தெரியும், அதானே நானும் சொன்னேன். நான் ஏதாவது மாற்றி சொன்னேன்னா என்ன? இருந்தாலும் நயா, அது வந்து என்னால் உன் ஃபேஸை கூட பார்த்து பேச முடியல. நான் பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கேன். என்னால் மறக்க முடியல அவளை. அதான் அவள் வந்ததுமே எனக்கு அவள் கிடச்சிட்டான்னு சந்தோஷத்தோடு அக்செப்ட் பண்ணிட்டேன். என் ஃபர்ஸ்ட் லவ் வேறையா, அதே தான் நயா என் மனசு சொல்லிச்சு. அவள் வந்து ப்ரப்போஸ் பண்ணதுமே, தயாங் நீ ஆசைப்பட்ட பொருள் உனக்கு கிடச்சிருச்சு, மிஸ் பண்ணிடாதன்னு. அதான் நயா, மற்றபடி உன்னை ஏமாற்றணும்னு. அப்போ அந்த மனசு என்னை பற்றி எதுவும் சொல்லலையா? என்னை பற்றி எதுவும் கேட்கலையா? நான் என்ன பண்ணுவேன், என்ன எப்படி கோயிங் த்ரூ பண்ணுவேன்னு அது இவங்கள யோசிக்க வைக்கலையா? அதே மனசு தானே என்கிட்ட பேச சொல்லிச்சு. அதே மனசு தானே என்கிட்ட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுச்சு. அதே மனசு தானே என்னை நம்ப வச்சது. அந்த மனசு ஒரு ஓரத்தில் கொஞ்சம் கூட சொல்லலையா, நயான்னு ஒருத்தி இருக்கா, அவனால் இவ்வளோ பெரிய ஹார்ட் பிரேக்லாம் தாங்க முடியாது. நயா, நயா டி, இல்லை என்ன தொடாதீங்க தயாங். பட் வை மீ? ஏன் என்ன சூஸ் பண்ணீங்க தயாங்? எத்தனை பேர் இருக்காங்க இந்த உலகத்தில், எவ்வளவோ பேர் இருக்காங்கல்ல, ஆல்ரெடி சந்தோஷமாக இருக்கவங்க கூட இருப்பாங்கல்ல. பட் ஆல்ரெடி உடஞ்சி போய் சுக்குநூறாக இருக்கிற என்னையே சூஸ் பண்ணீங்க உங்கள் மருந்துக்கு. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன் தயாங்? I can't bear this pain. என்னால் முடியல. எப்போவுமே வலிக்கும் தான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் தாண்டி ரொம்ப வலிக்குது தயாங், ரொம்ப வலிக்குது. ஓகே சாரி அண்ணா, சாரி அண்ணா, சாரி தயாங். நயா, நயா சாரி நயா. நயா, அது வந்து எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணுங்கள். எதுக்கு என் லைஃப்பில் வந்தீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல ஆல்ரெடி நான் எவ்வளோ உடைச்சி போயிருக்கேன்னு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கட்டுமே. எதுக்கு பெல்லாவை மறக்க முடியலல்ல, ஏன் என்கிட்ட வந்தீங்க தயாங்? Already you know that I'm suffering a lot. But please இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க.
நயா அவள் திரும்பி என் லைஃப்பில் வருவான்னு நான் நினைக்கலடி. அப்படியா? ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சிடுச்சு. எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு பர்சன் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் சாகும்போது தனியாக சாவாங்க. ஆனால் என் தலையில் என்ன தெரியுமா எழுதியிருக்கு? நான் கடைசி வரையும் இப்போவும் சரி எப்போவுமே தனியாக தான் இருக்கணும். எனக்கு எதுக்குமே தகுதி இல்லை. நான் லவ் பண்ணுறதுக்கெல்லாம் டிசர்வ் இல்லாதவ தயோங். நயா நயா அப்படி இல்லை நயா. உனக்கு ஒரு நல்ல பையன். என்ன தயோங்? என்ன சொன்ன? இல்லை சரியாக கேட்கல. என்ன? உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பாண்டி. நானே உனக்கு பார்த்து செத்துருட்டா தயோங். இதுக்கு நீ என்னை கொண்டிருந்துருக்கலாம்ல. செத்துருவா? சொல்லு தயோங். நயா நயா ப்ளீஸ் என் சுச்சுவேஷனே புரிஞ்சுக்கோ. உனக்கு தான் புரியுதில்ல. ஆனால் இப்போ நான் எந்த நிலைமையில் இருக்கேன்னு உன்னால் நினச்சா கூட புரிஞ்சுக்க முடியாது. உன்னால் எப்போவுமே புரிஞ்சுக்க முடியாது தயோங். புரிஞ்சுக்கவே முடியாது. என் கூட நீ இருந்தல்ல அந்த டேஸ் எல்லாமே ஃபேக் ஃபீலிங்ஸ். எவ்வளோ அழகாக இருந்ததில்ல என் கண்ணுக்கு. எவ்வளோ அழகாக என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. என்கிட்ட பேசினது எல்லா ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகம் இருக்குது. இப்போ நினச்சா கூட ஒரு மாதிரி அழகாக தெரியுது. ஆனால் எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க தயோங், அழகாக இருக்க எல்லா விஷயமே பொய்யானதாக தான் இருக்கும். அது எல்லாமே கடைசியில் வலியை தான் கொடுக்கும் அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் தயோங் நேரில் பார்க்குறேன். நீ என்கிட்ட சொன்ன வேர்ட்ஸ், என்கிட்ட பழகுனது எல்லாமே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் உண்மையான உணர்வுகள் கிடையாதுன்னு நினைக்கும் போது வலிக்குது தயோங். ரொம்ப வலிக்குது. ஏன் எனக்கு இது நடக்கணும்? நானா கேட்டேன் என்னை காப்பாத்துன்னு. நானா உன்கிட்ட வாண்டடா வந்து பேசினேன். நானா விலகி போகும்போது உன்னை இழுத்து உனக்கு நான் இருக்கேன், நீ எப்பவுமே அழுகக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும்னு நானா சொன்னேன். நீயே தானடா என் லைஃப்பில் வந்த. நீயே தானே என் கையை பிடிச்சி இழுத்த. நான் விலகி போகும்போதெல்லாம் நான் அப்போவே படித்து சொன்னனே, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், எனக்கு தனியாக இருக்கிறது தான் பிடிக்கும், நான் அப்போ தான் நிம்மதியாக இருப்பேன்னு. அப்போவே என் பேச்சை கேட்டிருந்தேன் இந்நேரம் இப்படி ஒரு பெயினில் வந்து நான் நின்றுக்க மாட்டேன்ல. அப்போவே என் பேச்சை கேட்டிருந்துருக்கலாம்ல. எவ்வளோ நாள் விலகி போயிருந்திருப்பேன். நீங்களும் டயர்டே இல்லாமல் என் பின்னாடி வந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன்னு மொத்த சந்தோஷத்தையும் பறிச்சுட்டு போயிட்டீங்கல்ல. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், ஒருத்தவங்களை லவ் பண்ணிவிட்டு அவங்கள மறக்க முடியாமல் தவிச்சிங்கன்னா தயவு செஞ்சு இன்னொருத்தவங்களை தேடி போகாதீங்க. திரும்பி நீங்கள் லவ் பண்ண பர்சன் வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. அப்போ அந்த பர்சனோட லைஃப் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை யாரும். தயோங், நீயும் யோசிக்கல என்னை பற்றி? ஏதாச்சும் யோசிச்சியா என்னை பற்றி? ப்ளீஸ் தயோங், அது மட்டும் சொல்லு. நயா அந்த டைமில் நான் எதை பற்றியும் யோசிக்கல நயா. அவள் வந்ததுமே டக்குன்னு அப்போ என்னை பற்றி யோசிக்கலையா? எதுவுமே யோசிக்கலையா தயோங்? நயா சாரி நயா. அதான் நான் சொல்கிறேன்ல, அந்த டைமில் எனக்கு பெல்லா மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலே, எனக்கு வேறு யாருமே தெரியலடி, நீன்ட்டு இல்லை. அப்போ இந்த 3 வாரம் கொஞ்சம் கூட என் நினைப்பு வரலையா? உனக்கே தெரியும் இல்லை உன் கூட பேசாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு. எப்படி தயோங்? பெல்லா வந்ததுமே அந்த விஷயத்தை கூட நீ மறந்துட்டியா? அந்த அளவுக்கு தான் என்னை நீ உன் மனசில் வச்சுருந்தியா? ஆனால் நீ பேசின வேர்ட்ஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருந்தது. நீ ஏன் ஞாபகப்படுத்தி பாரு. என்னென்னலாம் சொன்ன, என்னென்னலாம் ட்ரஸ்ட் கொடுத்த. என் கையை பிடிச்சே தயோங், என் கண்ணோட கண்ணை பார்த்தே தயோங். அதில் கொஞ்சம் கூட எனக்கு போய் தெரியலையே. இல்லை, பொய்யாக தான் இருந்திருக்கோம். அந்த அழகு அந்த விஷயத்தில் நான் ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறேன்.
நயா நயா என்னால் இப்போ சாரி மட்டும்தான் கேட்க முடியும் நயா. அது தவிர என் சைடில் தான் எல்லா தப்பும் இருக்குது. சாரி நயா அப்படின்னு தயாங் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாரு. பெல்லாவுக்கு செம்ம காண்டாகுது. நீங்கள் அப்படியே தயாங் ஃபேஸை ஹோல்ட் பண்ணலான்னு போகும்போது அப்படியே கையை கீழே இறக்கிடுறீங்க. தயாங் அதை பார்க்குறாரு. பட் உங்களுக்கு தயாங்கோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணணும் போல் இருக்குது. எப்பவும் சொல்கிறேன், மனுஷங்களோட புத்தி மாத்திரதான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. தயவு செஞ்சு நான் எல்லாருக்கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயாங்க திட்டாதீங்க. ஒரு வார்த்தை கூட அவரை தப்பாக சொல்லாதீங்க. அவ்வளோதான், போதும் இதோட. பெல்லா, ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. நீ ரொம்ப லக்கி தெரியுமா? நீ ஒன்று கேட்காமலே உனக்கு எல்லாமே கிடைக்குது. நிறைய டைம் உன் விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். யூ ஆர் ஸோ லக்கி. தயாங், சரி தயாங், நான் போகிறேன். தேங்க்யூ நயா. நயா என்கிட்ட தேங்க்யூ தயாங். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். நயா உன்னை அப்படிலாம் பயப்படாத. செத்தெல்லாம் போக மாட்டேன், ஆல்ரெடி செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. விழுகிற மாதிரி போனதுமே ஜங்குக் பிடிச்சிட்டு, நயா என்னை சும்மா விடக்கூடாது நயா. அது எப்படி நயா அவளை மறக்கணுன்றதுக்காக உன்கிட்ட? அண்ணா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இங்கே நிற்காதீங்க, என் கூட வரீங்களா? போகலாம், எங்கேருந்து போகலாம், எங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம்? நயா ஒரு 5 minutes ஆச்சு, இங்கே இருந்துட்டு போ. எதுக்கு தயாங்? எதுக்கு? அதான் தேங்க்யூ சொல்லிட்டல எல்லாத்துக்கும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ தயாங்க்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அங்கேயே நின்று உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்போ பெல்லா தயாங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, தயாங் 1 செகண்டில் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுடா. எதுக்கு? இப்போ உனக்கு என்னாச்சு பெல்லா? இல்லை, அவள் எவ்வளோ அழுத ஆக்ட் போடுறா. அதெல்லாம் பார்த்து நீ அவகிட்ட உருகிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு நான் பயந்துட்டேன். தயாங், என்னை விட்டு போயிட மாட்டல்ல? ப்ளீஸ் தயாங், என்னை விட்டு போயிட மாட்டல்ல? இல்லை பெல்லா, நான் உன்னை விட்டு எப்போவுமே போக மாட்டேன். ஆனால் நயா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடி. நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? சரி வா, நீ என்னை ஹக் பண்ணிக்கோ. நீ என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் லவ் மறக்க முடியலன்னா எகெயின் வந்து அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். எப்படி மறக்க முடியாமல் அவள் கூட வாழ முடியும்? அது கூட அவள் புரிஞ்சுக்க மாட்டாளா? சரி விடு, உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன். உன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பிறந்தனே. நீ அவள் அழுகிறான்னு எகெயின் அவகிட்டலாம் போய் பேசிகிட்டு இருக்காதடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தயாங்க்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அவர்னால நிம்மதியாகவே இருக்க முடியல. ஸோ ஈவினிங் ஆகுது. எப்பவும் போல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் கரெக்டாக காலேஜ் விட்டு வெளியில் போகிறீங்க. இனிமேல் நயா, நீ தனியாக தான் நடக்கணும், தனியாக தான் எல்லா விஷயமும் பண்ணணும். என்ன இது உனக்கு புதுசாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெயின்ஃபுல்லாக மழையில் அம்பர்லா கூட விரிக்காமல் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ தூரத்தில் தயாங்க ஓடி வர்றாரு அம்பர்லா எடுத்துக்கிட்டே. நயா, நயா ஒரு நிமிஷம். இப்போ உனக்கு என்ன வேணும் தயாங்? நயா, எதுக்கடி மலையில் நனைஞ்சிட்டு போயிட்டுருக்க? தோ அம்பர்லா எடுத்துகிட்டு வந்துருங்க, வா. இதே மாதிரி தான் உனக்கு ஞாபகம் இருக்கா? என் லைஃப்பில் இதே மாதிரி தான் நீ நுழைஞ்ச. இப்போது எகைன் உனக்கு என்ன வேணும் தயாங்? என்கிட்ட எதுவுமே இல்லை தயாங். நயா, இங்கே பாரு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க. என்னால் உன்னை எப்படி இது மாதிரி விட முடியும்? என்னது? நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், உன்னால் எப்படி இப்படி விட முடியுமா? நீ தானே தயாங் இதுக்கெல்லாம் காரணம். ஐயோ விடு தயாங், தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. இனிமேல் என்கிட்ட பேசாத, என் முன்னாடி வராத நான் சொல்லிட்டேன், நான் போகணும். நயா, எப்படி என்னை விட்டுட்டு போக சொல்கிற? நீ இந்த மாதிரி
இங்கே பாரு, தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு. என் கூட வா, நம்ம மனசு விட்டு பேசலாம். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்குது தயோங்? எதுவுமே இல்லை. பேசுறதுன்னா என்னால் உன்கிட்ட மனசை விட்டு அழுக மட்டும்தான் முடியும். ஆனால் வேண்டாம். சம்டைம்ஸ் நம்ம ஒருத்தவங்க கிட்ட அழுதா கூட அது அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அது ஒன்று தான் என் லைஃப்பில் நடக்கலை. நீயும் அதை வெறுத்துறாத நயா. நயா அங்கே பாரு நயா, நான் சொல்கிறத கேளுடி. என்னை மன்னிச்சிட்டல்ல, சாரி. அதுவாச்சும் சொல்லிட்டு போ. தயோங், உன்னை மன்னிக்கிறதுக்கு, உங்ககிட்ட எகெயின் பேசுறதுக்கெலாம் நமக்குள்ளே எதுவுமே இல்லை தயோங். எகெயின் சொல்கிறேன், எகெயின் ஏன் என் லைஃப்பில் இப்படி வர? என்னை கஷ்டப்படுத்திட்டு பெல்லா எங்கேயாவது இருப்பா. பார்த்து உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாக இருப்போது. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். உன்னை அப்படி விட முடியாது நயா என்னால். தயோங், ஒரு தடவை சொன்னால் புரியாதா? என் முன்னாடி வராதிங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். இல்லை நான் அந்த காரில் சாக மாட்டேன். என் முன்னாடி வராதிங்க, நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த அம்பர்லாவை கீழே தூக்கி போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறீங்க. ஸோ எஜ்ஜுக்கிட்ட போனது உங்களால் சுத்தமாக முடியல. திரும்பி பார்த்தா ஒரு கடைக்கிட்ட தயோங் அப்படியே உங்களே நின்று பாவமாக பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் அப்படி நிற்கிறத பார்த்துட்டு உங்களால் திரும்பி வீட்டுக்கு போக முடியல. ஃபாஸ்ட்டாக ஓடி போய் தயோங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தயோங் என்னால் உன்னை விட்டுட்டு அவ்வளோ ஈஸியாலாம் போக முடியாது தயோங். தயோங் நான் கல்லஞ்சு காரி தான், ஆனால் இப்போது அதெல்லாம் காணோம். எங்கே பார்த்தாலும் நீ மட்டும்தான் இருக்க தயோங். இதெல்லாம் போயின்னு சொல்லு தயோங். இதெல்லாம் என்னோட கெட்ட கனவுன்னு சொல்லு தயோங். என் கூட திரும்பி வா, எனக்கு அண்ணமான்னு சொல்லு தயோங். மிஸ் யூ ஸோ மச். எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா தயோங்? என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது தயோங். சாப்பிடக்கூட முடியல தயோங். இதில் போய் தானேப்பா உன் கண்ணம்மான்னு கூப்பிடு ப்ளீஸ் தயோங். என்னை பாரு தயோங். என் கண்ணை பார்த்து எகெயின் பேசு. உனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். உன் கூட ஆஸ்திரேலியா வருவேன்லாம் சொன்னியடா, அப்போதெல்லாம் பொய்யா வரமாட்டியா? நயா சாரிடி, அப்போதெல்லாம் பொய்யா தயோங்? ஆஸ்திரேலியாவுக்கு நான் தனியாக தான் போகணுமா? தயோங், நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டல, இப்போ பண்ணுற தயோங். ஐ லவ் யூ தயோங். ஐ லவ் யூ ஒன்லி. அக்செப்ட் பண்ணிக்கோ தயோங். என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல நீ இல்லாத அந்த வாழ்க்கை. ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்ட? ஓகே தயோங் போகாத தயோங், என்னை விட்டு தயோங். நயா, பெல்லா அது என்ன பண்ணிகிட்ருக்க? வாட் ஆர் யூ டூயிங் வித் மை பாய் ஃப்ரெண்ட்? பெல்லா எங்கேயும் தயங்கையும் பிரிச்சிடாத பெல்லா. என்னால் இருக்க முடியாது. நீ எங்கே இருந்த? நீ எதுக்கு என் லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்ட நீ? ப்ளீஸ் பெல்லா என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. இவன் மட்டும்தான் இருக்கான் எனக்கு, என் ஹாப்பினஸ் தான். தயோங் சொல்லு தயோங், உன் கண்ணம்மாவை விட்டு போகாத. கண்ணம்மாவை விட்டு வரமாட்டேன் சொல்லு தயோங். நயா நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணியிருக்க உங்கள் கையை அப்படியே எடுத்து விடுறாரு. நீங்கள் டக்குன்னு மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ பெல்லா உங்கள் கையை பிடிச்சி இழுத்து விட பார்க்குறா. பெல்லா வேணாம் பெல்லா, ஐ பெக் யூ பெல்லா, ஹீ இஸ் மை ஹாப்பினஸ் பெல்லா. தயோங் கெஞ்சி கேட்குறேன் தயோங், என்னை விட்டு போகாது தயோங். என்னை விட்டு போகாது. தயோங் நீ வா. என்ன தயோங், அவள் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா, அவகிட்ட நின்றுட்டுருக்க. தயோங் நீ வா. ஏ பெல்லா ஒரு நிமிஷம் இரு. பெல்லா, அவன் என்னோடது என்கிட்ட தான் வருவான். தயோங் ப்ளீஸ் தயோங், என்னை விட்டு போகாதடா.
விட்டு போகாதீங்க. நான் லைஃப்பில் யார்கிட்டயும் இப்படி பெக் பண்ணதில்லை. பெல்லா ப்ளீஸ். அப்போ பெல்லா அப்படியே தயங்க உங்ககிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறா. தயங்க உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அங்கேயே நீல் டவுன் போட்டுடுறீங்க. தயங்க தயங்க போகாத தயங்க. பெல்லா பெல்லா என்கிட்ட இருந்து பிரிக்காது தயங்க.